இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சி என்பது இந்தியாவின் இருண்ட பக்கங்களில் ஒன்று. ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது இங்கு இருந்த வளங்களை கொள்ளையடித்தார்கள், இங்கு இருந்த மக்களை படுகொலை செய்தார்கள். ஆங்கிலேயர்களின் ஆட்சி என்னதான் ஒரு கொடுமையான ஆட்சியாக இருந்தாலும் அதில் இருந்த சில ஆட்சியாளர்கள் மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்று மனிதாபிமானத்துடன் நடந்து கொண்டார்கள். அப்படி நல்ல ஆட்சியாளராக இருந்தவர்களை இந்த மக்கள் என்றுமே மறந்தது கிடையாது. உதாரணமாக பென்னிக்விக், தமிழர்களுக்காக அணை கட்டிய அந்த மகானை இன்றளவும் தமிழ் மக்கள் கடவுளாகவே வழிபட்டு வருகிறார்கள். இவரை போலவே மற்றும் ஒரு ஆட்சியாளர் மதுரை மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தார். அவருடைய பெயர் பீட்டர் பாண்டியன் எனும் ரவுஸ் பீட்டர். யார் இந்த ரவுஸ் பீட்டர்? ஒரு ஆங்கிலேயருக்கும் ஒரு பாண்டிய மன்னருக்கும் என்ன சம்பந்தம்? மக்கள் எதற்காக இவரை பீட்டர் பாண்டியன் என்று அழைத்தார்கள்? இவர் மக்களுக்காக என்ன செய்தார் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜூலை 31, 1801 ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின்படி மதுரை பகுதியின் ஆட்சி பொறுப்பு என்பது ஆற்காடு நவாப்பிடம் இருந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாறியது. இதனைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய நிர்வாக பொறுப்பும் மதுரை மாவட்ட கலெக்டர் பொறுப்பும் ஒருவரிடமே வந்தது. அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களால் மதுரை மாவட்ட ஆட்சியாளராக பணியமர்த்தப்பட்டவர் தான் ரவுஸ் பீட்டர். ரவுஸ் பீட்டர் மதுரை மாவட்டத்தின் கலெக்டராக இருந்த சமயத்தில் தினமும் அவர் அலுவலகம் போறதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில குதிரையில் ஒரு முறை வலம் வந்துட்டு தான் போவாராம். மீனாட்சி அம்மனின் மீது ஒரு ஆங்கிலேயருக்கு எப்படி எவ்வளவு பற்று வந்தது என்றால், ஒரு முறை இடியும் மின்னலுமாக கனமழை பெய்து கொண்டிருந்த சமயத்தில் ரவுஸ் பீட்டர் அவருடைய இல்லத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் அவர் வீட்டுக்கு வந்த ஒரு சிறுமி ரவுஸ் பீட்டரின் கையை பிடித்து இழுத்து அவருடைய இருப்பிடத்திலிருந்து வெளியே கூட்டி வந்துடுறாங்க. அவங்க வெளியே வந்த உடனே ஒரு மின்னல் தாக்கி அந்த கட்டிடம் என்பது இடிந்து விழுகின்றது. ரவுஸ் பீட்டர் என்ன நடக்குது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே அந்த சிறுமி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் நுழைந்து அப்படியே காணாமல் போயிடுறாங்க. தன்னை காப்பாற்றியது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் தான் என கூறி ரவுஸ் பீட்டர் மீனாட்சி அம்மன் மீது மிக பெரும் பற்று கொள்கின்றார். ரவுஸ் பீட்டர் மதுரை மீனாட்சி அம்மன் மீது கொண்ட பற்றின் காரணமாக மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மாணிக்க கற்கள் பொதித்த தங்க அங்கவடிகளை மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கொடுத்திருக்காரு. இதை இன்றுமே சித்திரை திருவிழாவின் 5வது நாளில் அம்மன் மாசி வீதியில் தங்க குதிரையில் வலம் வரும் பொழுது இதை காணலாம். இப்படி தமிழர்கள் வழங்கிய கடவுளை நேசித்த இந்த ரவுஸ் பீட்டர் தமிழ் மக்களையும் மிக பெரும் அளவிற்கு நேசித்தாரு. மதுரை சுற்றுப்பரப்பில் இருந்த கன்னிவாடி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் பகுதியில் யானைகளின் தொல்லை அதிகமாக இருந்த சமயத்தில் ரவுஸ் பீட்டரே நேரடியாக அங்கு சென்று அந்த யானைகளை வேட்டையாடிருக்காரு. இதனால அங்கு இருந்த மக்கள் ரவுஸ் பீட்டரை பாராட்டியிருக்காங்க. ரவுஸ் பீட்டர் மதுரை மாவட்டத்தின் ஆட்சியாளராக இருந்த சமயத்துல அங்கு இருந்த ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் கள்ளழகர் கோவிலுக்கும் நிறைய நன்கொடைகளையும் கொடுத்திருக்காரு. ஒருமுறை இவர் யானையை வேட்டையாடும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மனை வேண்டிக் கொண்டு ஒரே குண்டில் அந்த யானையை வேட்டையாடியதாகவும் சில செவிவழி கதைகள் சொல்லப்படுகின்றது. இப்படி மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்று நல்ல ஆட்சி பண்ண காரணத்தினால மதுரை சுற்றுப்பகுதியில் இருந்த மக்கள் அனைவரும் ஒரு பாண்டிய மன்னனே மீண்டும் வந்து மதுரையை ஆட்சி பண்ணுவதாக அங்கு இருந்த மக்கள் நம்பினாங்க. இதன் காரணமாக அங்கு இருந்த மக்கள் ரவுஸ் பீட்டரை அன்போடு பீட்டர் பாண்டியன் என்று அழைத்து வந்தாங்க. ரவுஸ் பீட்டர் என்னதான் அங்கிருந்த மக்களுக்கு ஒரு பாண்டிய மன்னனாக இருந்தாலும் பிரிட்டிஷின் மேலிடத்தை பொறுத்தவரை ரவுஸ் பீட்டர் ஒரு குற்றவாளியாகவே பார்க்கப்பட்டு வந்தார். ஏனென்றால் ரவுஸ் பீட்டர் தன்னுடைய பணத்தையும் அரசாங்க பணத்தையும் தனியாக பிரிக்காமல் அது அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக நன்கொடை தானம் என்கின்ற பெயர்ல மதுரை மக்களுக்காக அதிகமாக செலவு பண்ணாரு. இதை பயன்படுத்தி கொண்டு அவருக்கு கீழே இருந்த சில நிர்வாகிகளுமே கையாடலும் ஊழலும் பண்ணாங்க. இது ரவுஸ் பீட்டரினுடைய நிர்வாகத்துல மிக பெரும் சிக்கலையும் ஏற்படுத்தியது. அவரால் சரிவர அரசுக்கு கணக்காட்ட முடியல. இதனால 1819 ரவுஸ் பீட்டர் அவர் கைப்பட ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்துல தான் அரசாங்க பணத்தை எடுத்து செலவழித்ததாகவும் ஒப்புக்கொள்கின்றார். அந்த கடிதத்தை முத்திரையிட்டு அவர் கூட வைத்துக் கொள்கின்றார். இந்த கடிதம் எழுதி 9 ஆண்டுகளுக்கு பிறகு 1828 தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகின்றார். ரவுஸ் பீட்டரினுடைய மறைவிற்கு பிறகுதான் அந்த கடிதம் என்பது மேல்மட்ட ஆட்சியாளர்களுக்கு கிடைக்கின்றது. அந்த கடிதத்தை படித்த பிறகுதான் அவர்களுக்கு உண்மையும் தெரிய வந்தது. இதன் பிறகு ரவுஸ் பீட்டருக்கு கீழே இருந்த சில முக்கியமான 5 அதிகாரிகளை கைது பண்ணி அவங்கள சிறைச்சாலையில் அடைச்சாங்க. ரவுஸ் பீட்டரினுடைய மறைவிற்கு பிறகு அவர் எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்காரு என்று கணக்கெடுக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 70,000 1 லட்சம் பவுண்டுகளை அவர் செலவழிச்சிருக்காரு. நான் செலவழிச்ச இந்த தொகையை என்னுடைய சொத்துக்கள் இருந்தே நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னுட்டு உயில் எழுதி வச்சுட்டுமே இவர் தற்கொலை பண்ணியிருக்காரு. இவருடைய புகழை பாடும் விதமாக பீட்டர் பாண்டியன் அம்மானை எனப்படும் ஒரு நாட்டுப்புற பாடலும் உள்ளது. ஆனால் அது இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கவே கிடையாது.
பீட்டர் பாண்டியன் இறப்பதற்கு முன்னாடி அவருடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா, நான் இருந்த பிறகு என்னுடைய உடலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை நோக்கி இருக்கும்படியே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை அப்படிதான் புதைச்சிருக்காங்க. இவருடைய கல்லறை என்பது இன்றைய காலகட்டத்தில் மதுரை மேலாவணி மூலவீதியும் தெற்காவணி மூலவீதியும் சந்திக்கும் இடத்தில் உள்ள பரிசுத்த ஜார்ஜ் ஆலயத்தில் இருக்கின்றது. இங்கிலாந்தில் பிறந்து மதுரை மாவட்டத்தின் ஆட்சியாளராக வந்து இங்கு இருந்த மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்று மக்களால் அன்போடு பாண்டியன் என்று அழைக்கப்பட்டு இதன் பிறகு அந்த மக்களுக்காகவே உயிரிழந்த ஒருத்தர் தான் பீட்டர் பாண்டியன். இதன் காரணமாகவே பீட்டர் பாண்டியனை மதுரை மக்கள் நீண்ட காலமாக நினைவிலுமே வைத்திருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.